சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தென்னரசு கூட ரொம்பவே க்ளோஸாக பழகிட்டு இருந்த இந்த மாதிரி அமைச்சரோட பையன் விக்ரம் வந்து தென்னரசு வந்து அடிச்சிருவாரு. அவருக்கு பயந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கர் வந்து அவரை பார்த்துடுறாங்க. சங்கர் வந்து பார்த்துட்டு, விக்ரம் இந்த மாதிரி நீ தென்னரசுக்கு என்னென்ன பண்ணியிருக்கான், தென்னரசு என்னென்ன கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கான், அவன் ஆட்சிக்கு வரத்துக்கு என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத நீ சொன்னீன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி அவன் ரொம்ப கெட்டவன், நான் அவனுக்கு என்னென்ன உண்மை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரமும் சங்கர் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த கால் பண்ணி சிவபதி கிட்ட வந்து சங்கர் வந்து சொல்கிறாங்க. சரி அவனை ஃபஸ்ட்டு நீ நல்லபடியாக ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு சிவபதியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கரும் பார்த்தீங்கன்னா விக்ரமை வந்து ஒரு சேஃபான பிளேஸில் விட போகிறாங்க. வீட்டில் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் விக்ரம் வந்து தென்னரசு கூட ரொம்ப க்ளோஸாக பழகினவன், அவன் எப்படி வந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்து சாட்சி சொல்லுவான்னு கேட்குறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சிவபதி எல்லாமே என்றைக்காவது ஒரு நாள் மாறதான் செய்யும், அப்படி இருக்கும்போது அவனும் சாட்சி சொல்லுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அவன் வந்து சாட்சி சொல்லுவானா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்.